ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இப்போ முதல் ராசியா மேச ராசிக்கு நம்ம பார்த்தோம் ஐயா. இந்த குரு பயிற்சியில் இந்த மேச ராசிக்கு எந்தெந்த பலன்கள் இருக்குது, எப்படியெல்லாம் குரு வந்து பலனை தராரு அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. மேசம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி, முதன்மையான ராசி சார். செவ்வாயினுடைய ஆளுமை கொண்ட ராசி சார். இப்போ இந்த 7.5 சனினால மன உளைச்சல், கடன், நோய், வழக்கு, படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் தடை, போராட்டம், நிம்மதியின்மை, எந்த காரியம் எடுத்தாலும் போராடி போராடி மேலே வர்றது, ஒரு நெருக்கடியான சூழல், தூக்கமின்மை, எப்பவுமே டென்ஷன், பதட்டம், படபடப்பு, காரிய தடைகள், இவ்வளவுலையும் இருக்கிறாங்க. 10ஆவதுக்கு கோச்சாரத்தில் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல குரு வரும்போது தான் துரியோதனன் படைமாண்டானாமா. அப்போ 3ஆம் இட குரு வந்து மேசராசியும் இருந்து 7.5 சனியும் நடந்து கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல கேதுவும் போயிட்டு இருக்கிறதுனால இவங்க மனோநிலை வந்து ஒரு அமைதி இல்லாமல் இருக்கு சார். ஒரு ஹாப்பியா இல்லை. என்ன லைஃப், என்ன வாழ்க்கை, இது என்ன பொழப்பு, எப்படி வாழ்ந்த, எப்படி இருந்த, இன்னைக்கு என்னோட சூழ்நிலை வந்து கேள்விக்குறியா இருக்கு. எல்லாரும் விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இந்த தண்டனை? நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சிருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். என்கிட்ட கத்தியை கொடுங்க, நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு அதே கத்தியை வச்சு அந்த முதுகுல குத்துனா எனக்கு எப்படி வலிக்கும், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு கண்ணீர் இல்லாமல் கண்கள் வறண்டு கிடக்கிற ராசியில மேசம் ஃபர்ஸ்ட். கண்ணீரே இல்லை, ஏன்னா அழுது அழுது தீந்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு மேசராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி. மிதுன ராசி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி. இப்ப எப்பவுமே சார் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பெருமையும் பார்வை புகழும் அதிகம். அப்ப குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா, குரு ஏற்கனவே சுமையான ராசி, வெயிட்டான ராசின்னு சொல்லியிருக்கிறோம். 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனதை குறிக்கும், நம்மளுடைய மனதை குறிக்கக்கூடிய இடம். அந்த 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நம்மளுடைய மனசுல ஒரு விதமான பாரம் ஏற்படும், ஒரு விதமான பாரம், ஏதோ ஒரு நெருக்கடி, ஒரு மன உளைச்சல், இறுக்கம் ஏற்படும். ஆனா இது ஒரு பக்கம் பாரம், இறுக்கம், நெருக்கடியா இருந்தா கூட இந்த 3ஆம் இடத்துல இருந்தது பாருங்க குரு, அதுக்கு மோசம் இல்லாம இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, முதல் பாயிண்ட், நேரா 4ஆம் இடத்துக்கு வர்ற குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 5ஆம் பார்வையா. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, அவமானம் துடைக்கப்படும், திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்துக்கள் வருதல், பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கம் தீர்தல், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படைந்திருந்தால் சரியாகுது, குழந்தைகளுடைய உயர்கல்வி முதல் டிகிரி அதுக்கு தொந்தரவு இருந்தா சரியாகிறது, வீடு, வாகனம், இடம், நிலம், இதுல ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்றது. இதெல்லாம் வந்து அந்த நாளில் இருக்கிற குரு நேரா 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வழக்கு, வம்பு, விபத்து, சர்ஜரி, வில்லங்கம், நெருக்கடி, அவமானம், போராட்டம், நிம்மதியின்மை, மன உளைச்சல் அத்தனைக்கும் விமோச்சனம் உண்டு. சார் நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா சார் அப்படின்னா, இந்த குரு உங்களுக்கு பச்சை கொடி காட்டி உங்களுக்கு தாளாட்டி சீராட்டி தூங்க வைக்கிற வேலையை செய்கிறார். பயப்படாத, நான் இருக்கேன், நல்ல நிம்மதியா தூங்கு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் கூட இருக்கேன்னு சொல்றாரு அந்த குரு. அப்படிப்பட்ட குரு தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தா மீண்டும் சரியாயிரும். சொத்துக்கள்ல வழக்கு, வில்லங்கங்கள், பிரச்சனை, சொத்தே விற்கல, நான் இடம் விற்கணும்னு நினைக்கிறேன், வீடு விற்கணும்னு நினைக்கிறேன், காடு விற்கணும்னு நினைக்கிறேன், எதுவுமே விற்க முடியல, எல்லாமே தடை, பெண்டிங், இழுபறி அப்படின்னா குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த இழுபறிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு சொத்துக்களை, விற்காத சொத்துக்களை வித்து கொடுப்பார், விற்காத சொத்துக்களை வித்து கொடுப்பார். அதே போல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் ரொம்ப டாப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆபரணம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் நகையெல்லாம் அடமானத்துக்கு வச்சுட்டுன்னா திருப்பிடுவாங்க. ஆபரணம் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, புதுசா வாங்குற ஆபரணம் இருந்தா வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. நேர 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை. தொழில் இருந்த கிடுக்குப்பிடி, நெருக்கடி, போராட்டம்,
நிம்மதியின்மை, மன உளைச்சல், இது எல்லாமே சரி பண்ண போறாரு. 10ஆம் இடத்துல உங்களுக்கு சில நேரம் மரண பயம் கூட வந்திருக்கும் மேசராசிக்காரங்க. ஐயோ நம்ம இனி இருக்க மாட்டோமா, நமக்கு ஏதாவது ஆயிருமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமானா கண்டிப்பா சரியாயிரும். படிச்சுக்கிட்டு வேலை இல்லாம இருக்கிற மேசராசி என்பவர்களுக்கு படிப்புக்கான அத்தனை சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்க போறாரு. குடும்ப அமையவே இல்லை சார், எங்களுக்கு குடும்பம் அமையுமா? இதுல என்ன பியூட்டினா, முதல் கல்யாணம் பண்ணா முடியாம இருக்கிறவங்களுக்கு முதல் கல்யாணம், முதல் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி 2வது கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்கு 2வது கல்யாணம், இதுக்கெல்லாம் டிக் அடிச்சிருவாரு, பர்மிட் பண்ண போறாரு. இதுதான் பலம். சிங்கிளா இருக்கிறவங்க மிங்கிள் ஆகலாம், சிங்கிளா இருக்கிறவங்க மிங்கிள் ஆகலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி குரு கொடுக்க போறாரு. நேர 12ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அப்ப வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், ஃபாரின்ல வந்து நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு ரெகக்னைஸ் இல்லை, அங்கீகாரம் இல்லை, நான் பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு ரெக்கவரி கிடைக்குமா, நான் சரியாயிருவேனா, எனக்கு அங்க ஒரு அங்கீகாரம் கிடைச்சு, ஒரு பிஆர் கிடைச்சு, சிட்டிசன்ஷிப் கிடைச்சு நான் முன்னேறுவேனா அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ், சூப்பர் ஒரு பலத்தை அவர் கொடுக்க போறார். அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை. ஆனா அவங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். ஏன்னா இது பொது பலன். அவங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா தான் மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூடுதலா நடக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னு வைங்க, ஒரு மேல் பூச்சி பூசிட்டு குரு பயிற்சி போயிடும், அப்படியா வந்தேன் போனேன்னு போயிடும், பெருசா பிரதிபலிக்காது. அப்ப தசாபுத்தி உங்க ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும். அப்ப 6 குடைவன் திசை, 8 குடைவன் திசை, 12 குடைவன் திசை, ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி, இப்படி ஏதாவது மைனஸான ஒரு காலகட்டமா இருந்துச்சுன்னா நெருக்கடி கொஞ்சம் எச்சுதா கம்மியாகாது. ஆனா அந்த குரு வந்து பாக்குற இடத்துக்கு ஒரு மருந்து தடவாம போக மாட்டார். ஒரு மயிலிறகுல ஒரு மருந்தை தொட்டு அந்த ஆகி அந்த புண்ணு வந்து ஆறாம இருக்கிற இடத்துல வருடி தடவி கொடுத்து அந்த புண்ணு ஆத்தறக்கு என்ன தேவையோ அந்த மருந்தை கொடுத்துட்டு போவார். அதே மாதிரி ஐயா அந்த 7.5 சனியோட பாதிப்பு கம்மியாகுமா? கண்டிப்பா. ஏன்னா நேர குரு வந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு, விரைய சனியாவும் இப்ப போயிட்டு இருக்குது. அந்த சனியினுடைய தாக்கத்தை இவர் குறைப்பார். இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, ஐசியூல இருக்கிறாங்க, மருத்துவமனையில் இருக்காங்க, மருத்துவ செலவு, இதெல்லாம் சரியா. இதை விட ஒரு பியூட்டி என்னன்னா குழந்தை பேர், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் குழந்தைக்காக, எனக்கு குழந்தை கிடைச்சிருமா அப்படின்னா குழந்தை கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்து அது குழந்தை கொடுப்பாரு. அதே போல உங்களுக்கு 10ஆம் இடத்தை பாக்குறதுனால புதிய தொழில் தொடங்குறோம். இன்னொன்னு, ஏற்கனவே நான் ஒரு தொழில் இருக்கிறேன், நான் இன்னொன்று 2வது தொழில நான் செகண்டரியா ஒரு தொழில் ஆரம்பிச்சு நான் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு பர்மிட் பண்ணுவேன். ஏன்னா 12ஆம் இடம் தான் 2வது தொழில், 10ஆம் இடம்ங்கிறது முதல் தொழில், 8ஆம் இடம்ங்கிறது பிரம்மாண்டம், பெரிய அளவுல பண்றது. இப்ப திடீர்னு நான் கல்யாண மண்டபம் கட்டுறேன், காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், அபார்ட்மெண்ட் கட்டுறேன், குவாரி தொழிலுக்காக நான் ஏதாவது மூவ் பண்றேன், பெட்ரோல் பங்க் போடுறதுக்காக நான் மூவ் பண்றேன், ரைஸ் மில்ல புதுப்பிக்கிறேன், சொந்த ரைஸ் மில் இருக்குது புதுப்பிக்கிறேன், பிளாட் போட்டு இடத்த விற்க போறேன், விற்காத இடமெல்லாம் இருக்குது எனக்கு விற்குமா அப்படின்னா இப்ப அதெல்லாமே நடக்கும். பாருங்க குருவோட வேலை சார். அந்த குரு பயிற்சிக்காக அப்படியே ஏங்கி உட்கார்ந்துட்டு இருப்போம், உலகமே ஏங்கி உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த குரு மட்டும் வந்துட்டாருன்னா நமக்கு அப்படி ஒரு வெற்றியை கொடுத்துட்டு போயிடுவார். குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி. அதான் குருவனுடைய 5ஆம் பார்வை புனித பார்வை, 7ஆம் பார்வை அனுகிரக பார்வை, 9ஆம் பார்வை தெய்வீக பார்வை. சார் குரு பார்வை என்ன சொல்றான்னா, குரு பார்த்துட்டாருன்னா நீ டெய்லியும் போய் கங்கை நீர்ல நீராடுற மாதிரிங்கிறான். எப்படி? கங்கை நீர்ல நீ குளிச்சுட்டு டெய்லி வந்தேன்னா உனக்கு என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை குரு பார்வை கொடுத்துட்றேங்கிறான் சார். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. அப்ப குரு பார்வைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்க 8ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய ஆயுள் ஸ்தானம். எனக்கு மரண பயம் இருக்கு, எனக்கு மரண கண்டம் இருக்கு, ஜோசியர் சொல்லிட்டாரு நீங்க இருக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தா குரு பாக்குறாரு, ஒன்னாகாது. குழப்பத்துல இருந்து தெளிவு கிடைக்கும். நீங்க பாருங்க, எழுதி வச்சுக்கீங்க மேசராசிக்காரங்க, உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த நெருக்கடி பிரச்சனை பூரா தூள் தூள் ஆயிரும், சரியாகி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க நகர்றதுக்கு உங்களுக்கு அனுகிரகமா எல்லாமே பண்ணிடுவார். அப்படி பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த வாழ் நூல் பிடிச்சி போயிடலாம், மேல கிடுகிடுன்னு ஏறிடலாம். அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியினுடைய முழுமையான பலன்கள். அப்ப 4ஆம் இடத்துக்கு குரு வர்றார், உச்ச குருவா வர்றார். உச்சம் பெற்று தான் இந்த 8, 10, 12ஆம் இடத்தை பூரா பாக்குறாரு. சொந்த அதாவது கடகராசியில உட்கார்ந்து உச்சம் பெறாரு. உச்சம் பெற்றாலும் அவருக்கு அது சொந்த வீடு மாதிரி, அதீத பவர், அதீத சக்தியோட உட்கார்ந்து இருக்காரு. அப்ப உச்சம் பெற்று ஒருத்தர் சார் நல்ல தெம்பா சாப்பிட்டு போட்டு ஒரு 500 கோடி பணம் வச்சிருக்கிறேன், ஒரு 100 கார் இருக்குது, ஒரு 200 வேலையாட்கள் இருக்காங்கன்னா அவர் எவ்வளவு பூரிப்பா இருப்பார். கண்டிப்பா. அப்படி இந்த குரு வர்றார்.
சார், வேலைக்காரர்களாக இருப்பவர்களையும் முதலாளியாக மாற்றுகிற சக்தி குருவிற்கே உண்டு. முதலாளியாக இருப்பவர்களை மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பிசினஸ் மேனா மாத்துறதுக்கும் குருவுக்கு பவர் உண்டு. அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்கு சார். மேசராசிக்கு சுபர் 9க்கும் 12க்கும் உடையவர். அவர் உச்சமாகிறதுங்கிறது கிஃப்ட். இதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு இவர் போயிட்டாருன்னா வளர்ச்சி தான். 4ஆம் இடத்தில் குரு வருவதால், 4ஆம் இடத்தில் குரு வருவதால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆத்மார்த்தமா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் மேசராசிக்காரங்க ஒரு வியாழக்கிழமை வழிபட்டுட்டு அங்க இருக்கிற ராமானுஜரை வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாருன்னா இவருக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், வெற்றியை நோக்கி இவங்க பயணிப்பாங்க. இதுதான் நாம மேசராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கக்கூடிய நிகழ்வு. மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லாமும் நிறைவாகவும் எப்பொழுதும் இனிமையாகவும் கொடுக்க வேண்டுமாய் குரு பகவானை மேசராசி அன்பர்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன், தியானித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.